ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. அதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்திலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் சாதிக்க முடியுது. அப்போது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தருதுங்க. சந்தர்ப்பம் கொடுத்தவங்க தானே சாதிச்சாங்க. 1000 பேருக்கு, 2000 பேருக்கு, 10,000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தாருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவர் வசந்த இடத்துல இருந்திருப்பார். எல்லாரும் தான் சொல்கிறேன், சாதிச்சவங்க எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கான சந்தர்ப்பத்தை கொடுங்க, நான் படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புக்கு நான் போய்க்கிறேன், என்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இந்த நேரத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றதை நான் சொல்கிறேனுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உறுதியாக சொல்கிறேனுங்க, ஒரு காலகட்டத்தில் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ பிப்ரவரி மாதம் பிறக்கப்படக்கூடியது எல்லாருக்கும் தெரியும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில், புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம், அதிகாலை 4வது பாதம், விடிஞ்சால் நமக்கு தைப்பூசம். சரி, இப்போது ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை ரிஷபராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கார். பெருசாக நமக்கு மாற்றம் இல்லை. மாதம் பிறந்து ஒரு 5 நாள் மந்தமாக தான் இருக்கும். ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலன் இருக்காது. ஒரே ஒரு நல்ல விஷயம், ரிஷபராசியில் பிறந்தவங்க தைப்பூசம் அன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது ஒரு விஷயம். சார் எல்லாரும் தானே சார் செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்ச்சி முழுமையாக வரும்னு நினச்சி போயிட்டு வாங்க. ஏன்னா 5ஆம் தேதியிலிருந்து ஓடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஏன் அப்படின்னா 5ஆம் தேதி நடக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள். 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே நமக்கு மாற்றங்கள் இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை இந்த பிரபஞ்சம் தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நமக்கான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். 5ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி அடைகிறாரு. எங்கே அடைகிறாருன்னா, ரிஷப ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் வரார். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்று இருக்குன்னா அது சனி பகவான் தான். ரிஷபராசியாதிபதி சுக்கிரன் கொடுக்காத யோகத்தை இந்த சனி பகவான் தான் கொடுப்பா. அப்படி சனி பகவான் ரிஷபராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் பிதிருஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் அவர் தான். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து 5ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனை பார்க்கிறாரு. அற்புதமான விஷயம் பார்த்துக்கிடுங்க. தேவகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் அசுர குருவை பார்க்கிறாரு. குரு பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு சுக்கிரனை பார்க்கிறார். ஒன்று, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வீடு கொடுத்துருக்கார் குரு. அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி சுக்கிர பகவானுக்கு வீடும் கொடுத்து உங்கள் ராசியை பார்க்க செய்கிறாரு. அதனால் 5ஆம் தேதியிலிருந்து தொழிலதிபர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள், அதாவது 5ஆம் தேதி டு 28ஆம் தேதி வரை ஒரு மாரத்தான் இருக்குது, ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னா 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க, 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, 1,00,000 பேர் கூட கலந்துக்கிட்டோம். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம் கிடையாது, யார் ஜெயிச்சாங்கன்றதான் முக்கியம் இல்லையா? இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தருணம். அந்த மாற்றத்தை அனுபவிக்கிறதும் அனுபவிக்காததும், பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்கள் சொந்த சௌகரியம். இந்த பிரபஞ்சம் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது சாமி. யாராவது ஒருத்தர் மூலமாக இந்த நேரம் நல்லா இருக்குது, இந்த நேரத்தில் இந்த செயல் செய்யுங்க, அந்த மாதிரியான சூழலை தான் தெரியப்படுத்தும். அப்படி நினச்சி இந்த வார்த்தையை, நான் சொல்கிற வார்த்தையை அப்படி நினச்சி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. என்ன செய்யலாம்ன்றதை நான் சொல்கிறேன்னுங்க. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்கா? உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட கிரக நிலைகள் இருந்தாலும் சரி,
எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி அதெல்லாம் ஓரமாக போட்டுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குங்க. சார் சாத்திகமா சார்? நிச்சயமாக சாத்திகம். அதாவது தெரியாத தொழிலை தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பரிச்சயமோ அந்த தொழிலை நீங்கள் தொடங்குங்க, அந்த தொழிலை நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் பிரமாதமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்கிற வார்த்தை கிடையாது, இது சாத்திகமான வார்த்தை. தனகாரகன் தொழில் ஸ்தானத்தை பார்க்க, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்க, சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நமக்கு நல்லது நடந்துருமா? இல்லை, 6 கிரகம் அவர் தான். ஒரு ஜாதகத்திலேயே ஒரு மனுஷனுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது பாவகம் தானுங்க. 6வது பாவகம் வலுவாக இருந்ததுன்னா அந்த ஜாதகர் அவங்க வம்சத்தில் வாழாத வாழ்க்கை வாழ்ந்து விடுவாங்க. இப்போது இந்த 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏற்கனவே நமக்கு 8வது பாவகத்தில் 9வது பாவகத்தில் உச்ச நிலையில் இருக்கார். அப்போது அந்த சகோதர ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானாதிபதினு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி நிலையில் இருக்கேன். செவ்வாவுடைய பார்வை நமக்கு 3வது பாவகத்தில் நம்ம முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் சரியாயிடும். நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை சாமி, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை சாமி, நான் முன்னுக்கு போனால் பின்னுக்கு தள்ளுறாங்க, ஐயா இதெல்லாம் ஓரமாக போடுங்க. எண்ணத்தை விதைங்க. எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுக்கும் கிடையாது. இந்த நேரம் புதுமையாக தொழில் உருவாக்குறதுக்கு உண்டான நேரம், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை உருவாக்கிக்கிறதுக்கான நேரம், தேடிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாமே சொந்த வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. சரியா? ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்லாயிருக்கும். சார் 2 வருஷமாக நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், நான் நிறைய இன்டர்வியூக்கு போயிருக்கிறேனுங்க, நடக்கலைங்க. நேற்று என்ன நடந்ததுன்னு நமக்கு முக்கியம் இல்லை, விட்டுடுங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட நமக்கு தேவையில்லை. 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதில் உங்களால் என்ன சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கோங்க. ஆதாரம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார், வக்ரத்தில் இருக்கார், அது ஒரு பரம் இருக்கட்டும். நம்ம ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்ம 4 பேருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணுமா, 10 பேருக்கு பிடிக்காத மாதிரி இருப்போம். அது இயல்பான விஷயம். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம், போகாத இடத்துக்கு போன்ற பேரில் நம்ம இருக்கோம். இந்த சங்கடங்கள் சரியாகும். நான் தான் சொல்கிறேனுங்களே, இது மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். 6வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய குரு, 8வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய குரு, 9வது உங்கள் ராசிக்கு 10வது இடத்தை பார்க்கிறாரு. அப்போது அவருக்கு 9வது பார்வை உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு. இதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் குரு ரிஷபராசிக்கு கெட்டவர் தானே சார்? மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் கெட்டவராக இருக்கும், ஆனால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு கெட்டவர் கிடையாது. சரியா? அதாவது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நான் சொல்லிட்டேனே, உங்களுடைய கிரகம் மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம். கோட்சாரம் நல்லா இருக்குது, செயல்படுங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரும். ஏன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். திருமண காரகன் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் செவ்வாய் 2 ஒரே இடத்துல இருப்பாங்க. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியனோட சேர்ந்து இருப்பாங்க. அப்போ நமக்கு சூரியமங்கல யோகம் ஏற்படுது. சூரியன் செவ்வாவும் சேர்றதுனால சுக்கிரன் சூரியனோட சேர்ந்திருப்பார், வெவ்வேறு டிகிரியில் இருப்பாங்க. அஸ்தமனம் இல்லை. சூரிய பகவானோட 5 டிகிரிக்குள்ளார எந்த கிரகம் இருந்தாலும் அஸ்தமனம் ஆகிடும். புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்குது, எந்த கிரகமும் அஸ்தமம் இல்லை. அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் நல்லது தானுங்க, சூரியமங்கல யோகம் நல்லது தானுங்க. இந்த செவ்வாவும் சந்திரனும் சேர்றதுனால பார்க்கறதுனால சந்திரமங்கல யோகம் இதுவும் நமக்கு சாதகமான விஷயம். நல்லது நடக்கிறதுக்கான சூழல் பல தருணத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது, பயன்படுத்திக்கோங்க. மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள். சார் பறக்க பாடுபட்டு இருக்கிறேன் சார், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க
கூட பிறந்த அந்த உறவு மேலே நிறைய ஒரு பாசம் பற்றத்தில் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் தன்னுடைய சகோதரனுக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு, தன்னுடைய சகோதரிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னா இந்த நேரத்தில் மீண்டும் அந்த உறவை வந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம், மீண்டும் வந்து தொடர்ந்துக்கிடலாம். ஏன்னா இந்த நேரத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகும். அதுபோக இந்த சுபஸ்தானாதிபதி சூரியன் வந்து 12ஆம் தேதி நமக்கு மாறுறாரு. 12ஆம் தேதி சூரியனும் மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. அரசாங்க தொழிலுக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னாலும் சரி, அரசாங்கத்தால் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறனுங்க அப்படின்னாலும் சரி, அல்லது மனம் உருவாக்கணும்னு நினைக்கிறனுங்க அப்படின்னாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் குரு பார்வையில் வந்துருவார். அப்போ சுபஸ்தானாதிபதி என்ன பண்ணுறாருன்னா 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதியோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி. இது இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். 12ஆம் தேதி சூரியன் மாறுறாரு. சூரியன் சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ மனம் வாங்குறதுக்கான பிரார்த்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் தேதி, இது நான் சொல்ல மறந்துட்டேனுங்க, 2ஆம் தேதி இந்த ரிஷபராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி. அந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வராரு. ஏற்கனவே புதனுடைய வீட்டில் குரு இருக்கார். 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து இந்த குருவுடைய பார்வையில் புதன் வராரு. சரிங்களா? அப்போது அங்கே ஒரு பரிவர்த்தனை நமக்கு ஏற்படுது. அந்த புதன் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானாதிபதி சாரத்தில் நமக்கு புதன் வராரு. எங்கே? கும்பத்தில். ரிஷபராசிக்கு 10வது கட்டத்துக்கு குரு பார்வையில். அந்த நேரத்தில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் திருமணஸ்தானாதிபதி சாரம் வாங்கும் பொழுது பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள், அப்போ பிப்ரவரி 22ஆம் தேதி வரை மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. 20 நாள் பொக்கிஷமான நாள். அதே மாதிரி 12ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதினா உங்களுக்கு அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதி வந்துடும். ஏன்னா 12ஆம் தேதி மாறுறாரு அப்படின்னா தை மாதம் முடிந்து மாசி மாதம் வந்துடும். ஸோ அந்த மாசி மாத காலகட்டங்கள் வந்து நிறைய பேருக்கு அந்த மனை உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய கனவு, இடம் வாங்கணுங்க, வீடு வாங்கணுங்க அப்படின்ற விஷயங்கள். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிரந்தர இருப்பிடத்தை உருவாக்கி தரக்கூடிய நேரம். பயன்படுத்தி பாருங்கள். முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் முன்னேற்றம் கிடைக்கும். நேரகாலங்கள் சாதகமாக இருக்குதுன்றது ஒரு புறம். ஏன்னா நேரகாலங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளால் சாதிக்க முடியும். டெய்லியும் தான் சம்பாதிக்கிறோம், எல்லாரும் தான் சம்பாதிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கிறவங்க தான் முன்னுக்கு வராங்க இல்லையா? அதுதான் உண்மை. அப்போ இது உங்களுக்கு உண்டான நேரம். இந்த செயலில் இந்த விஷயத்தில் நம்ம செயல்படும் பொழுது தான் அதுக்கான சூழல் நமக்கு ஏற்படும். 1000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் 10,000 ரூபாய்க்கும். 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுதான் 1,00,000 ரூபாய்க்கும். எந்த இடத்துல எந்த வேலை எந்த இடத்துல எந்த வேலை செய்கிறேன்றது தான் முக்கியமே தவிர எவ்வளோ நேரம் உழைப்புன்றது முக்கியம் கிடையாது. காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வர்றவங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 4 மணி நேரம் வேலை செய்கிறவங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு புறம் இருக்கட்டும், ஸ்மார்ட் ஒர்க் உங்களுடைய கிரகநிலைகள் அறிந்து அதுக்குண்டான சூழல் என்னவோ அதுக்கான ஒரு பாதையில் போனீங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அமையும். இதனால தான் உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் பார்க்க சொல்கிறோம். உங்களுடைய கிரகநிலைகள் என்னன்றது தெரிஞ்சுக்க சொல்கிறோம். சரியா? உங்களுடைய கிரகநிலைகள் அறிந்து அதுக்கான சூழலில் அதுக்கான பாதையில் போனீங்கன்னா வெற்றி நிச்சயம். இதில் மாற்று கருத்து இல்லை. சரியா? ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.